ஹாய் டீம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் இப்போ தான் நியூவாக உள்ள வந்திருக்கீங்க ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரோ வீடியோ தான், அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது. இதான் நம்ம ஆப்புக்குள்ளே போகிறேன். பொண்ணு இதான் உங்களோட ஃபஸ்ட் பேஜ், சரிங்களா? இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தான் உங்கள் ஃபஸ்ட் பேஜ். நிறைய பேர் பேங்க் டீட்டெயில்ஸில் சப்மிட் பண்ணாமல் இருப்பீங்க, அதனால் அதை ஃபஸ்ட் சப்மிட் பண்ணிடுங்க. இதில் போனீங்கன்னா பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே உங்கள் ஐடி என்ன நேமில் இருக்கோ அந்த நேமில் இருக்கணும். அதை சப்மிட் பண்ணிடுங்க, சரிங்களா? ரெண்டாவது, இது வந்து ரெஃபரல் போனஸ். இது வந்து உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறதுக்கான இது. ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,000 வரைக்கும் உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். அது எப்படின்னா, இதில் நேம் போட்டுக்குங்க, உங்கள் ஃப்ரெண்டு நேமு, உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் போட்டு ரெஃபர் நவுன்னு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நார்மல் மெசேஜில் ஒரு லிங்க் மாதிரி போகும். அதில் ஆப் டவுன்லோட் பண்ணாருன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சுனே ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், இவ்வளோ ஆர்டர் பார்த்தா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும், சரிங்களா? அது ரெண்டாவது, இந்த இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டுடே ப்ராக்ரஸ்னு போட்டிருக்குங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரிப்பில் ஏதாவது இஷ்யூ ஆகுது, ஆர்டர் ஹிஸ்ட்ரி போய் பார்க்கணும், கிக் ஹிஸ்ட்ரி பார்க்கணும், எவ்வளோ நேரம் லாகின் இருந்தானு பார்க்கணும், இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்குன்னு பார்க்கணுன்னா இது தான் முக்கியம், சரிங்களா? அந்த ஏர்னிங்ஸுங்கிறது இன்றைக்கான ஏர்னிங்ஸ், டுடே ப்ராக்ரஸ், இன்றைக்கான ஏர்னிங்ஸ், இன்றைக்கான ட்ரிப்ஸ் டீட்டெயில்ஸ், இன்றைக்கான லாகின் ஹவர்ஸ், இன்றைக்கான கிக்ஸோட ஹிஸ்ட்ரி, சரிங்களா? இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு. அந்த ஃபீடுங்கிறதுல இவ்வளோ தான் இருக்குது, சரிங்களா? ரெண்டாவது, நம்ம இப்போது ஆப் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து ஆன்லைன் போகணும் அப்படின்னா கிக்ஸை புக் பண்ணணும். கிக்ஸுங்கிறது என்னென்னா, இந்த சென்ட்ரல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பாக்கெட் பக்கத்தில். அந்த கிக்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ண போகிற டைம் ஸ்லாட்டை தான் கிக்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது எப்போவுமே நிறையா டேட்ஸில் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம எந்த டேட்டில் ஓட்ட போகிறோங்கிற டேட்டை பார்த்துட்டு உள்ளே போங்க. இன்றைக்கி 23, அதுக்குள்ளே போகிறேன். இதுதான் கிக்ஸு. இந்த 11 to 12 அதுதான் அந்த டைம் ஸ்லாட் தான் கிக்ஸ், சரிங்களா? நீங்கள் வந்து இது எப்படி புக் பண்ணோம்னா, பக்கத்தில் செக் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு புக் நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா புக் ஆயிரும், சரிங்களா? வேறு எதுவுமே மேஜர் எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம புக் பண்ணதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மேலே பாருங்கள், ஆல் ஓப்பன் புக்குன்னு இருக்குங்களா, அந்த புக்குடு போனீங்கன்னா நீங்கள் புக் பண்ணது எல்லாமே அதில் வந்துடும், சரிங்களா? இப்படி தான் கிக்ஸை புக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆன்லைன் வரணும்னா கிக்ஸை புக் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் என்ன டைமில் ஒர்க் பண்ண போகிறீங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இது, ஓகேவா? அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா, அடுத்து பேக்கெட்டுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட ஏர்னிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். மேலே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீக் நம்மளை வந்து மண்டே டு சண்டே ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு மண்டே சேலரியாக வரும், ஓகேவா? அந்த மண்டே டு சண்டேவோட டீட்டெயில்ஸ், ஏர்னிங்ஸ் டீட்டெயில்ஸ் இது. ரெண்டாவது, பேக்கெட் பேலன்ஸுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணுற போகிற ஏர்னிங்ஸ், இன்றைக்கோட ஏர்னிங்ஸை வந்து இந்த பேக்கெட் பேலன்ஸில் காட்டும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 2,000 ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த 2,000 அமௌண்ட்டு இதில் காட்டும், சரிங்களா? அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ண டீட்டெயில்ஸ் அது, சரிங்களா? அந்த ஏர்னிங்ஸ் அமௌண்ட் வந்து அதில் காட்டும். அவைலபிள் கேஷ் லிமிட் அப்படிங்கிறது என்னென்னா, கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற கேஷ் லிமிட். அதாவது இப்போ சிஓடி ஆர்டர்னால் கேஷ் ஆன் டெலிவரி. நீங்கள் வந்து ஆர்டர் ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்துக்கொண்டே கஸ்டமர்கிட்ட கொடுப்பீங்க. அப்போ அவங்க கையில் அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து இப்போ எனக்கு 500 வரைக்கும் லிமிட் இருக்குது, சரிங்களா? 500 வரைக்கும் தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே நல்லா வாங்க முடியாது. 500 வாங்கினுமே ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் போயிடும். ஸோ எப்போவுமே இப்போ உங்களுக்கு ஒரு 1000 இருக்குன்னா 800 வரைக்கும் போங்க. ஒரு 500 இருக்குன்னா 300 மட்டும் வாங்க. அதுக்கு அந்த 300 வாங்கும்போதே இங்கே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெபாசிட் டச் பண்ணி இதில் உங்கள் யூபிஐ மூலியமாகவோ இல்லை கியூஆர் கோடு மூலியமாகவோ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிடலாம், சரிங்களா? டெபாசிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஆர்டர் நம்ம சிஓடி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆஃப்லைன் போகாமல் இருக்கும், சரிங்களா? அதனால் இது எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ப்ராப்பராக 2 வீக்ஸ் வந்து சேலரி வந்து அக்கௌண்ட்டில் வாங்கி நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து சேல்ரி வந்து இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறோம், சிஓடி வருது, அந்த அன்றைக்கி நைட்டோ இல்லை டைம் கிடைக்கிறப்போ டெபாசிட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி 1 வீக் 2 வீக்ஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் எல்லாம் ஒரு 80% கட்டிட்டு சேல்ரி வந்து அக்கௌண்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னா, இந்த அவைலபிள் கேஷ் லிமிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? 2,000 3,000 5,000 அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், சரிங்களா? அடுத்து கீழே இருக்கிறது பெண்டிங் ஜாயினிங் ஃபீஸ். அதாவது நீங்கள் வரும்போது உள்ள ஒரு மினிமல் அமௌண்ட் கட்டி உள்ளே வந்திருப்பீங்க, அதில் இன்னும் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது அந்த மினிமல் அந்த பேலன்ஸ் அது, சரிங்களா? அடுத்து உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆஃபர் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க, அதாவது கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் தெரியும், அந்த ப்ரொஃபைல் டச் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகும். அதில் இன்றைக்கான உங்கள் ஆஃபர் என்ன அப்படிங்கிறது யுவர் ஆஃபர்ஸில் உங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழேயே யுவர் ஆஃபர்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கான ஆஃபர் என்னென்னு காட்டும். நான் ரொம்ப நாளாக ஓட்டாதங்காட்டி எனக்கு எதுவும் காட்டல. இதில் உங்களுக்கான ஆஃபர்ஸ், அதாவது
உங்களுக்கான ஆஃபர் எல்லாமே இதில் காட்டும். இந்த ஆஃபர்லாம் எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் உங்களோட ஆஃபர்ஸ். சரிங்களா? 2வது இதில் ட்ரிப்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும், கிக்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும், எல்லாமே இருக்கும். 2வது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, அதாவது அந்த ஆர்டரில் ஏதாவது இஷ்யூ ஆகுது, அந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் வந்து வேறு ஏதாவது பே அவுட் சரியாக வரல, வேறு ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக போய் டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லுவோம். டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே உங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழே வந்தீங்கன்னா, சப்போர்ட் டிக்கெட்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, மேலே நியூ டிக்கெட்னு காட்டும். அதுக்குள்ளே போனீங்கன்னா, பாஸ்ட் ஆர்டர் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு போனீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்டர் எல்லாமே வரும். அது எந்த ஆர்டரில் உங்களுக்கு பே அவுட் குறைஞ்சிருக்கோ, இல்லை கஸ்டமருக்கு இது பேட் ஆர்டர் ரேட்டிங் போட்டிருக்காங்களோ அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பே அவுட் டீட்டெயில்ஸில் பே அவுட் ஏதாவது இஷ்யூ இருந்தால் அதில் போய் பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஏதாவது வெஹிக்கிள் வந்து இவி வெஹிக்கிளாக மாற்றணும், இல்லை வந்து ஜோன் மாற்றணும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த அப்டேட்டட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும். சரிங்களா? இது இன்சைடில் உங்களுக்கு என்னென்னு புரியாது, ஓட்ட உங்களுக்கு புரியும். தெரியலனா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். 2வது இந்த ஒர்க் ஏரியாங்கிறது நீங்கள் வந்து ஜோனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஜோன் வேணுங்கிறது சப் ஜோன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் ஆர் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எந்த ஜோனில் வேணும், இந்த ஜோனில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 2 ஜோன் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த குமார் நகர் வேண்டாம் அப்படின்னா இது நான் கிளிக் பண்ணிட்டேன்னா வேண்டாம், சப்மிட் பண்ணா குமார் நகர் எனக்கு காட்டாது. சரிங்களா? இதே மாதிரி இப்படி தான் ஜோன் வந்து ஆட் பண்ணணும். 2வது இந்த வீடியோ நாலேஜ் ஃபார் ரிசோர்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருமே பாருங்கள். இதில் இந்த வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸுமே வராது. இதுலேயே எல்லாமே ரெயின் வந்தால் என்ன பண்ணணும், லைவ் ஆர்டர் இஷ்யூனா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் கிடைக்கும் போது இதை பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதான். 2வது ரொம்ப முக்கியமானது இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் எல்லாருமே இன்சூரன்ஸ், அதாவது இப்போ நான் வந்து ஓட்டுறதுனால எனக்கு ஹோல்டில் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது மைனர் ஆக்சிடெண்ட், மேஜர் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆகுது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கார்டு மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? இந்த லாக் மாதிரி போட்டிருக்குல்ல, அதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் காட்டும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் வந்து டே 1 ஐடி க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அப்போவே ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும், ஆஃப்லைனில் இருக்கணும், அதெல்லாம் எந்த அவசியம் கிடையாது. நீங்கள் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு, நீங்கள் உங்கள் ஐடி ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா அந்த நிலையிலேருந்து ஆக்டிவாக இருக்கும். ஒரு ஆர்டர் எடுத்ததுலேருந்து ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா? இது எப்போ ஹோல்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் 14 நாள் ஆர்டர் ஓட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா 14வது நாள் உங்களுக்கு ஐடி வந்து ஹோல்ட் ஆயிடும். சரிங்களா? அதாவது எப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து 1ஆம் கணக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஆர்டர் எடுத்திருக்கீங்க, ஓகேவா? அடுத்து 14ஆம் வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். 15ஆம் ஹோல்ட் ஆயிரும். சரிங்களா? அப்படி தான். மறுபடியும் 15ஆம் ஒரு ஆர்டர் எடுத்திங்கன்னா அடுத்த 14 நாளைக்கு ஹோல்ட் ஆகாமல் ஆக்டிவில் இருக்கும். சரிங்களா? இப்படி தான் இன்சூரன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். இதில் நீங்கள் வந்து இப்போ நம்ம ஏரியா எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஃபைன் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து போய் என்ன சொல்கிறது, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அமௌண்ட் வாங்கி அதை வந்து கிளைம் பண்ணுறது ஒரு விதமான இன்சூரன்ஸ் கிளைம். இது வந்து என்னென்னா, ஃபைன் ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு காட்டும். இதில் பாருங்கள், கேஷ்லெஸ்ன்னு போட்டிருக்கா. கேஷ்லெஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் போய் இந்த கார்டை மட்டும் காட்டிட்டு அட்மிட் ஆகிக்கலாம். எல்லாம் நம்ம வந்து அமௌண்ட்டே கட்ட தேவையில்லை, அதுலேயே கிளைம் ஆகிக்கும் எல்லாமே. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அமௌண்ட் வாங்கி ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு வாரம் ஒர்க்கிங் டேஸ் 7 டேஸ் ஒர்க் பண்ணி வெயிட் பண்ணி அந்த கிளைம் பண்ணுறதுக்கு. இது இந்த கேஷ்லெஸில் போயிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது. கேஷ்லெஸில் இப்போ நம்ம திருப்பூர் ஜோன் காட்டி உங்களுக்கு எங்கெங்கே ஹாஸ்பிட்டல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு இதில் காட்டும். சரிங்களா? இது வந்து இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது மைனர் ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 lakh வரைக்கும் கிளைம் ஆகும். இது ஆக்சிடென்டல் டெத் கவர் வந்து 10 lakh வரைக்கும் கவர் ஆகும். சரிங்களா? இதில் நாமினிலாம் கொடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்கும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கணுமோ அப்படியே கொடுத்துருங்க. சரிங்களா? அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே தேவை. இந்த ஆப்ஷன்லாம் இப்போதைக்கு போதும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் போக போக பார்த்துக்குங்க. சரிங்களா? 2வது இப்போ என் நேம் போட்டிருக்குதுங்களா, அந்த நேமுக்கு கீழே பாருங்கள் FEID காட்டுது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஏதாவது எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கேட்குறது வந்து இந்த உங்களோட ஐடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உங்கள் நேமுக்கு கீழே உங்கள் ஐடி காட்டு பாருங்கள், FE78599068. இதுதான் உங்கள் ஐடி. சரிங்களா? இந்த ஐடி வச்சு தான் நீங்கள் யாருன்னு தெரியும். சரிங்களா? அதனால் இந்த ஐடி ஃபோன் பண்ணும்போது ஐடி கேட்டால் இந்த ஐடி சொல்லுங்கள். அவ்வளோதான். சரிங்களா?
அப்புறம் இந்த சைரன் மாரி மேலே ஆப்ஷன் காட்டுதுங்களா? இந்த ஆன்லைன், ஆஃப்லைன் பக்கத்தில் சைரன் மாரி ஆப்ஷன் காட்டுதா? இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இல்லை நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஏதாவது வேணும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ரூரல் ஏரியாவில் போய் மாட்டிட்டீங்க, யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் கூப்பிட்றது, இது இன்சூரன்ஸ் கார்டு. ஸோ இது இந்த ஆப்ஷன் வந்து ஜொமேட்டோவில் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்போ மறுபடியும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் இது டச் பண்ணிங்க அப்படின்னாவே அதுவே கால் கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஆம்புலன்ஸ் என்ன ஏரியாவோ அந்த ஏரியாவுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன். 2வது நோட்டிஃபிகேஷன் மார்க் காட்டுதுங்களா? இது வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வர்றது எல்லாமே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். இது தயவு செஞ்சு பாருங்கள், எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்கள் சிட்டியில் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்துடும், சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்றைக்கான ஆஃபர் என்ன, நாளைக்கான ஆஃபர் என்ன, இப்போ வந்து வேறு ஏதாவது அப்டேட் கொண்டு வந்திருக்குமா அப்படிங்கிறது இது தெரிஞ்சிடும். ஸோ எல்லாருமே மஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அவ்வளோதான். 2வது இந்த கொஸ்டின் மார்க்குங்கிறது இது வந்து என்னென்னா, இதுவும் வந்து ஹெல்ப் சென்டருக்கு நம்ம வந்து சப்போர்ட் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இது, சரிங்களா? அது சப்போர்ட் டிக்கெட்டில் பண்ணாலும் சரி, இதில் பண்ணிங்கனாலும் சரி, அவ்வளோதான். இவ்வளோ தான் பேசிக்ஸ். இது மட்டும்தான், சரிங்களா? வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் இருக்காது. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என் நம்பரும் ஷேர் பண்ணுறேன், அதுக்கு கால் பண்ணுங்கள். இல்லை ஆப்லேருந்து கால் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ ஆப்லேருந்து எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, இப்படி இருக்கும் உங்கள் ஆப்பு. உங்கள் கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் தெரியும். அதுக்கு அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா இந்த அப் டு 12,000 ரெஃபரல் போனஸ்ன்னு இருக்குல்ல, இதில் வந்து நான் ரொம்ப நாள் ஓட்டாமல் இருக்குங்காட்டி எனக்கு வந்து ஃப்ளீட் கோச் ஷோ ஆகலை. இந்த நேரம் யுவர் ஃப்ளீட் கோச்னு உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? அது டச் பண்ணிங்க அப்படின்னா கால்னு கேட்கும். கால் கொடுத்தீங்கன்னா கால் வரும். ஸோ மேக்ஸிமம் ஆப்லேருந்து கால் பண்ணுங்கள். எடுக்கலை அப்படின்னா என் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? அவ்வளோதான். வேறு எதுவும் முக்கியமான அப்டேட்ஸ் இல்லை. இப்போதைக்கு இது போதும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி பண்ணலாம், சரிங்களா? தேங்க்யூ.